வணக்கம் மக்களே. Oneplus Nord successor series ஆன Oneplus Nord 2 எப்படா ரிலீஸ் பண்ணுவாங்க, என்ன பிரைஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க, சோ அவங்க லான்ச் பண்ற பிரைஸ்க்கு வந்து அது வொர்த்தா இருக்குமா அப்படினு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டாக்ஸ் வந்து போயிட்டே இருந்தது. சோ அந்த வெயிட் எல்லாமே வந்து இப்போ ஓவர் ஆயிடுச்சு. ஃபைனலா Oneplus Nord 2 வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல லான்ச் பண்ணிட்டாங்க. இது Oneplus தானா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமையான பிரைஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இவங்க என்ன பிரைஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க, எப்ப இந்த மொபைல் வந்து சேல் வரும் அப்படிங்கிற முழு தகவலை இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So Oneplus Nord 2, so Oneplus Nord ஓட ஒரு சக்சஸர் சீரிஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா லீக்ஸ் கொடுத்து டெம்ப்ட் வந்து அதிகப்படுத்திட்டே இருந்தாங்க. சோ பிரைசிங் எல்லாம் கூட கொடுத்திருந்தாங்க. இந்த பிரைசிங் இது தேராதுப்பா அப்படினு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்த நேரத்துல இப்ப ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணிருக்கிற பிரைஸ் இதெல்லாம் Oneplus தானா அப்படிங்கிற அளவுக்கு திங்க் பண்ண வச்சிருக்கு நம்மள. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான பிரைஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த பிரைசிங் சேல் டேட் எல்லாத்தையும் வந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி இதோட சின்ன பிரீஃப் வந்து பார்த்தறலாம். சோ Oneplus Nord 2 இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பாக்டான கர்வ்ட் பாடி டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ மெயினா சொல்லணும் அப்படினா ஒரு சாண்ட்விச் கிளாஸ் பாடியோட வந்திருக்கு. அதாவது பின்னாடி முன்னாடி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பாடி கொடுத்திருக்காங்க. Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனோட வந்து கொடுத்திருக்காங்க. சோ இன் பிட்வீன் அந்த ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். பட் ஓகே, முன்னாடி பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பாடி வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம ஒரு கர்வான வந்து டிசைன் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்குது அப்படிங்கிறது போல பார்க்க முடியுது. சோ இந்த டைமென்ஷன் அப்படினு பார்க்கறப்ப 158.9 × 73.2 × 25 mm வந்து கொடுத்திருக்காங்க. சோ வெயிட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து வெயிட்லெஸ் அப்படினு வந்து சொல்லலாம். 189 கிராம் வந்து பார்க்க முடியுது. இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா மூணு கலர்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரே சீரா, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஹேஸ், மூணாவதா எக்ஸ்க்ளூசிவா இந்தியாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய கிரீன் வுட்ஸ் லெதர் பேக் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா அவேலபிளா இருக்கு. அடுத்ததா இந்த Oneplus Nord 2 வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் Android வெர்ஷன் 11ல வந்து ரன் ஆகுது. மேல வந்து பாத்தீங்கன்னா Oxygen OS 11.3 ல வரும் அப்படிங்கிறது போல சொல்லிருக்காங்க. இதுல முக்கியமா நீங்க வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படினா Oneplus வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கொடுக்க போறோம், மூணு செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுக்க போறோம் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ ரொம்ப நல்ல விஷயம். அடுத்ததா இந்த மொபைலோட கேமராஸ் அப்படினு வந்து பார்க்கறப்ப கேமரா செக்ஷன்ல வந்து நம்மளால எந்த விதமான காம்ப்ரமைஸும் பார்க்க முடியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரியர் சைடு ட்ரிபிள் கேமரா செட்டப் வெர்டிகல் லேஅவுட்ல வந்து பார்க்க முடியுது. இதோட பிரைமரி கேமரா வந்து பாத்தீங்கன்னா 15 மெகாபிக்சலுக்கான Sony IMX 766 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கூடவே ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் பிளஸ் ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மோனோ சென்சார் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 30 மெகாபிக்சலுக்கான எகைன் சோனியோட IMX 615 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் சைடு கேமரா வந்து பாத்தீங்கன்னா OIS சப்போர்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறது போல பார்க்க முடியுது. ஃப்ரண்ட் சைடு கேமரா வந்து பாத்தீங்கன்னா EIS சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறது போல பார்க்க முடியுது. உங்களுக்கு ரியர் கேமரா யூஸ் பண்ணி 4K வீடியோ வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது போல நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா ஹைலைட்டான விஷயம், இந்த மொபைல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் Oneplus Mediatek ஓட ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ Mediatekல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் எஃபிஷியன்ட் ப்ராசஸரான Mediatek Dimensity 1200 சிப்செட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா AI ஃபீச்சர்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது போல சொல்லிட்டாங்க. சோ உங்களுக்கு கேமராலாம் யூஸ் பண்றப்ப நிறையவே வந்து பாத்தீங்கன்னா AI ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது போல நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா இது எல்லாத்தையுமே வந்து பவர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி, கூடவே வந்து பாத்தீங்கன்னா 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த பர்టిక్యులர் பேட்டரி வந்து அந்த 65 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படினா 30 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 100% சார்ஜ் ஆயிடும் அப்படிங்கிறது போல நம்மளால பார்க்க முடியுது. இத சார்ஜ் பண்றதுக்கு டைப் சி போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இதோட வேரியன்ட் அப்படினு வந்து பார்க்கறப்ப இங்க நமக்கு மூணு வேரியன்ட் வந்து பார்க்க முடியுது. பேஸ் வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 6+128GB, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 8+128GB, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஹையர் எண்ட் 12+256GB. இங்க வந்து பாத்தீங்கன்னா LPDDR4 RAM வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கூடவே UFS ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் இருக்குது அப்படிங்கிறது போல சொல்லிருக்காங்க. சோ இப்போ இந்த மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம், இங்க டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் வந்து கிடையாது. சோ மொபைல்ல வந்து என்ன ஸ்டோரேஜ் வருதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஸ்டோரேஜ். அடுத்ததா நீங்க ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த பிரைசிங், சோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட பேஸ் வேரியன்ட்டான 6+128GB வந்து பாத்தீங்கன்னா 27999 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது 8+128GB வந்து பாத்தீங்கன்னா 29990 ரூபாய்க்கு வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. மூணாவது ஹை எண்ட் வேரியன்ட் 12+256GB வந்து பாத்தீங்கன்னா 34990 ரூபாய்க்கு வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. சோ இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க HDFC கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படினா இன்ஸ்டன்ட்டா வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது போல சொல்லிருக்காங்க. இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 26ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா early accessல வந்து Amazon Prime members மற்றும் Oneplus ஓட Red Label Club members மட்டும் அவேலபிளா இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்லிருக்காங்க.
ஸோ ஓப்பன் சேல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து வந்து எல்லாத்துக்குமே வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறது போல பார்க்க முடியுது. ஸோ கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்ட் ஃபோன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அடிஷனலாக வந்து உங்களுக்கு ஒரு 1000 rupees வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ F3 GT வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் கீழே வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சடனாக வந்து OnePlus வந்து 30,000 ரூபாய் கீழே வந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட் 2 வந்து ஆல்ரெடி வந்து 30,000 ரூபாய் கீழே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ போக்கோ F3 GTயோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஸோ நீங்க இந்த பிரைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இப்போ லான்ச் பண்ணியிருக்க இந்த 3 கலர் வேரியண்ட்ல உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த பிரைஸ் உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னும் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல் வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். இதே போல இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.